இன்னைக்கான மினி விளாக் பார்க்கலாமா? அஸ்பர் குட்டிக்கு என்ன சாப்பாடு தரேன்னு கேட்டிருந்தீங்க. இப்போ 9 மாதம் ஆகுது. வீட்டில் நாங்கள் என்ன சமைச்சு சாப்பிட்றோமோ அதையே கொடுத்து பழக்கிட்டு வரேன். அது எல்லாமே பிரியாணி, சப்பாத்தி இந்த மாதிரி ஏதாச்சும் சாப்பாடு சாப்பிட முடியாமல் இருந்தால் மட்டும் தனியாக செஞ்சு கொடுப்பேன். காலையில் பொங்கல் செஞ்சுருந்தோம். அதுலேருந்து மிளகு, முந்திரி பருப்புலாம் எடுத்துட்டு சீரகம்லாம் இருந்தால் பரவாயில்ல கொடுப்பேன். ஃபுல்லாக சாப்பிட மாட்டான். எப்படியும் கொஞ்சம் வச்சுருவான். எங்களை பார்க்க ஹாலா பிள்ளைங்கள்லாம் வந்திருந்தாங்க. எல்லாரும் ஒன்று கூடுறதுக்காக சொல்லி வச்சு வந்திருந்தாங்க. எங்கள் புவாவுக்கு 3 தங்கச்சி 3 தம்பி எல்லாருமே வேறு வேறு ஊரில் இருக்காங்க. ஹாலா அப்படின்னா சித்தியை தான் நம்ம ஹாலான்னு சொல்கிறது. எனக்கு அக்கா தங்கச்சிங்கெல்லாம் கிடையாது. ஸோ அந்த பாண்டு பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் இவங்க 4 பேரும் அக்கா தங்கச்சி ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா ஆளுக்கு ஒரு வேலைன்னு பார்ப்பாங்க. அப்பவும் பேசிக்கிட்டே தான் பார்ப்பாங்க. மதியானம் சாப்பிட்டுட்டு தூங்க போவாங்க. ஆனால் தூங்க மாட்டாங்க, பேசிகிட்டே தான் படுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நைட்டு எப்போ தூங்குறாங்கன்னே தெரியாது. அப்படி என்ன தான் பேசுவீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பேன். என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களா? இல்லை நீங்கள் உங்கள் அக்கா தங்கச்சியோடு சேர்ந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வெள்ளரிக்காய் கட் பண்ணி உப்பு மிளகா வச்சு எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டோம். ஆளுக்கு ஒரு வேலைன்னு பார்த்து வேலை சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. நல்லா மாங்காய் போட்டு மீன் ஆனோம், மீன் கிரேவி, மீன் ஃப்ரை பண்ணிவிட்டு முட்டைக்கோஸ் கேரட் பொரியல், எனக்கு பிடிச்ச புதினாட்டி. அஸ்பர் தான் அன்றைக்கி ரொம்ப பிஸி. அவன் தூங்கின நேரம் போக அவனை கொஞ்சிக்கிட்டு விளையாட்டு காமிச்சிட்டே தான் என் தங்கச்சிங்க இருந்தாளுங்க. நான் அந்தமான்லேருந்து கொண்டு வந்த பெரிய கரண்டி இன்றைக்கி தான் எடுத்திருந்தோம். அன்றைக்கி தேங்காய் பால் சோறு ஆக்கியிருந்தோம் மீன் ஆனதுக்கு. அந்த ரெசிபி மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், நெய் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், அரை மூடி எலுமிச்சப்பழ சாறு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர். தேங்காய் பால் சோறுக்கும் 2-3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து பாருங்களேன், சோறு பனிவாக இருக்கும். தாளிப்புளியே வெந்தயம், புதினா இலை. வெந்தயம் சேர்க்கறதுனால தான் இது மெத்தி சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால். வெறும் கெட்டியான தேங்காய் பால் சேர்க்கணும்னு தேவையில்லை, தண்ணி கலந்து சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். தாளிப்புல கருவேப்பிலை சேர்க்காதீங்க. கடைசியாக இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்தோன்னே கருவேப்பிலை, தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு, ஊற வச்சுருந்த அரிசி. சோறு தம் ஆனதுக்கப்புறம் மல்லி இலை. தேங்காய் பால் சோறுக்கு எண்ணெய், நெய் கம்மியாகவே சேர்த்தா போதும். அஸ்பர் குட்டிக்கு 8 மாதத்தில் மீன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆணத்தில் போட்ட மீனும் தேங்காய் பால் சோறும் வச்சு கொடுத்தேன். நானும் மீனானும் ப்ளஸ் தேங்காய் பால் சோறு ஆக்குவேன். ஆனால் அதை விட எனக்கு வெறுஞ்சோறு தான் நல்ல காம்பினேஷனாக தெரியும். எனக்கு ரவுண்டு கட்டி எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டா ஒரு புடி சோறு கூட சாப்பிட்ட மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸில் நம்ம பார்க்கலாமா?